அம்மா தாயே, யாராவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா தாயே, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதும்மா. யாராவது பிச்சை போடுங்கம்மா. ஐயா ஐயா ஐயா, அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும், பிச்சை போடுங்கய்யா. அத்தை, ஐயோ, இவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு தானே ஒளிஞ்சிருந்து இவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு பார்த்தா இங்கேதான் இருக்காங்களா? ஐயோ, அட கடவுளே, இந்த அம்மாவை எப்படி வச்சிருந்த அழகு இன்னைக்கு தட்டேந்தி கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்களே. கடவுளே, நினைச்சால நெஞ்சமே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன தலைவரே, உங்க வீட்டுல பொண்ணு கட்டின பாவத்துக்கு அந்த வீடையே இப்படி கையேந்தி நிக்க வச்சுட்டீங்களே. ஐயோ, நம்ம கூட இருக்கவனே நம்மளை இப்படி பேசுறானே. இந்த நேரத்தில் இந்த அம்மா இங்கே இருந்து இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் பார்க்குறவங்க எல்லாரும் மொத்த சொத்தையும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் குடும்பத்தையும் நடுத்தரவில் நிறுத்திட்டீங்க. இதுவே நம்ம பின்னாடி நமக்கு ஓட்டு விழுகாம போயிடுமே. என்னம்மா, எந்த கோலம் இது? முதல்ல எந்திரிங்க, அந்த தட்டை தூக்கி அங்கிட்டு வீசுங்க. சம்மந்தி, அதுங்க முதல்ல அந்த தட்டை அங்கிட்டு தூக்கி வீசுங்கம்மா, வீசுங்க முதல்ல. என்ன கோலம் இது? இல்லை என்ன கோலம்னு கேட்டேன். நீங்க சம்மந்தி, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பையனும் அவன் குடும்பம் முக்கியம்னு விட்டுட்டு போயிட்டான். பிள்ளையும் போயிடுச்சு. போறதுக்கு போக்கடமும் இல்லை. சொந்தம் பந்தன்னு யாரும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. வாழ்வா சாவான்னு கூட தெரியல. சாப்பாட்டுக்கே ரொம்ப பஞ்சமா போயிடுச்சுங்க. எவ்வளோ நேரம்தான் ஊர் ஊரா திரியறது. ஒருத்தர் தாகத்துக்கு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலைங்கய்யா. அதான் கோவில் வாசல்லையாவது வந்து உட்காந்துருவோன்னு நேத்தெல்லாம் மழையான மழை. அதாங்க என் கோவிலுக்கு வந்து இப்படி வந்து உட்காந்துட்டேன். உங்களுக்கு வீடு இல்லையா? நம்ம வீடு எதுக்கு கடல் மாதிரி கட்டி போட்டிருக்கோம்? அங்க வந்து இருக்க வேண்டியதானே நீங்க? இல்லைங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க தானமே பண்ணாலும் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் கூட. நீங்க பிள்ளையோட கல்யாணம், பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொந்த வீட்டையே எழுதி வச்சுட்டு இப்ப எந்த நிலைமைக்கு இருக்கீங்க பாருங்க. அழகு உங்களை எப்படி பார்த்துக்கிட்டான்? உங்களை ஒருத்தர்கிட்டையும் கையேந்து நிக்க விடக்கூடாதுன்னு வீட்டில் வச்சு உங்களை பார்த்துக்கிட்டான். அப்படியாப்பட்டவனை கொஞ்சமாவது நீங்க அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? பொண்ணோட வாழ்க்கைன்னு மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு இப்ப இப்படி வந்து உட்காந்துருக்கீங்க. தப்பெல்லாம் உங்க மேலதான் இருக்கு. அவங்க பார்க்கல, அவங்க வைக்கலன்னா சொத்தை பிரிச்சா 3 பங்கா 3 பிள்ளைங்களுக்கு பிரிச்சிருக்கணும். ஒத்த கண்ணுல சுண்ணாமும் ஒத்த கண்ணுல வெண்ணையும் வச்சீங்கன்னா அப்புறம் எந்த பிள்ளை தான் உங்களை பார்க்கும்? ஐயா, அப்படி இல்லைங்க. வேற எப்படிம்மா, வேற எப்படி? நீங்க சொந்த மதத்தை வந்து ஒன்னும் ஆக போறது இல்ல. தப்பு உங்க மேல இருக்கு. ஐயோ, ஏமா இங்க பாருங்க, நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லைங்கய்யா, வேண்டாம். என் ஒரு ஆள் வயிற்ற கழுவிக்கிறது தானே. நான் இங்க இருந்து ஏதோ ஒன்று பார்த்துக்கிறேங்கய்யா. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணியிருக்கீங்க. ஒரு தலைவர் வீட்டு சம்பந்தி இப்படி வந்து தெருவில் உட்கார்ந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு? அது மட்டும் இல்ல, பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பாப்போம். மொத்தத்தையும் எங்களுக்கு தானே கொடுத்தீங்க. அப்ப உங்களை பாத்துக்க வேண்டிய கடமையும் எங்களுக்கு தான் இருக்கு. முதல்ல நீங்க கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். ஆமாங்கத்த, இந்த மாதிரி கோலத்துல உங்களை சத்தியமா பார்க்க முடியல. முதல்ல வாங்க நம்ம போவோம். ஆமா தலைவரே, இப்போ ஒரு முடிவு எடுத்தீங்களா? இதுதான் சரி. ஏமா கிளம்புங்கம்மா, அவங்க கூடயாவது போய் இருப்பீங்க. இல்லைங்க, சம்மந்தி ஏதாவது சொல்லுவாங்க. தலைவர் நான் இருக்கேன். நான் இருக்கும்போது என்ன சொல்ல போறாங்க? நீங்க கிளம்புங்க முதல்ல. ஆமா அத்தை, முதல்ல கிளம்புங்க, வாங்கன்னு சொன்னேன். சம்மந்தி, துணிமணியெல்லாம் அங்க மழை வந்ததுல நனைஞ்சு போயிடுச்சுன்னு அங்க எல்லாம் காய போட்டிருந்தேன். எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி, போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. தலைவரே, ரொம்ப பாவமா இருக்கு. இந்த பாவத்தால தலையில ஏத்துக்காதீங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போய் நீங்க தான் பாத்துக்கிட்டு ஆகணும். கடைசி காலம், வாழ வேண்டியது கொஞ்ச காலம். பாத்துக்கோங்க தலைவரே. சரிங்கய்யா, பாத்துக்கிறோம். சரிங்க தலைவரே, காலையில டிஃபன் வேற சாப்பிடாம வந்துட்டேன். வேற தலை சுத்து வேற. நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. வீட்டுல சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சிருக்கு, எல்லாம் அங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க தலைவரே, புரிஞ்சுக்கோங்க, அப்புறமேட்டுக்கு வந்துடுறேன். சரிங்களா? ஆமா தலைவரே, கோயிலுக்கு போனா டைரக்டா வீட்டுக்கு தான் போகணும். நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. சரிங்க. டேய், உங்க அம்மா கத்துவா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சரியா? பாவம்பா, இந்த மாதிரி சூழ்நிலையில விட்டோம்னா அது ரொம்ப பெரிய பாவம்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எழுப்பிட்டியா? ரூம்ல படுத்து கிடந்தா. ஏம்மா, இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா, இப்படியே இருந்தா தலை சுத்தம், வாந்தி வரும், எல்லாமே தான் வரும். வீட்டு வேலை ஒவ்வொன்றையும் பார்த்தா தான் கொஞ்சமாவது அதுலேருந்து இதாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு உட்காந்துருந்தா.
ஏமா போய் வா பின்னாடி எல்லாம் கூட்டி விடு அப்படின்னு அப்படின்னா சரி என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு நான் வந்துட்டேன். எங்கேருந்து எப்படி இப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கானே தெரியலம்மா. எனக்கு எரிச்சலாக இருக்குது. நாளை எள்ளுனா எண்ணெய் அனுப்பேன். இது எள்ளுனா கூட எந்திரிச்சு நிற்க மாட்டேங்குது. உன் காலெல்லாம் கஷ்டம் தாண்டி. கடைசி காலத்துலலாம் பாப்பாலான்னு தெரியல. என்னமோ போமா, தலைவர் குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்து இப்படி தலைவலியேன்னு வந்து உக்காந்துருக்கிறா. இந்த பிள்ளை காலம் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்மா. என்னமோ போ, எப்படியோ இவன் வாழ்க்கை எப்படி போக போதோ தெரியல. சீமையிலே இல்லாத சிங்காரிய தேடி தேடி கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லடி. வேலை செய்யறதுனால அந்த அழுகிறாம்மா. நான் சின்ன வயசுல எல்லாம் இந்த பிள்ளைய பார்ப்பேன். அங்கிட்டு ரோட்ல தெரியுமோ இங்கிட்டு ரோட்ல தெரியுமோ தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ கூட பார்த்துருக்கேன். அப்போ எப்படியோ அதே மாதிரி இப்பயும் ஊரை சுற்றுறதுனா இந்த பிள்ளை மாதிரியெல்லாம் சுற்ற முடியாது. நானே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பிள்ளைல வீடே தங்காதா, எப்படி பொம்பளை பிள்ளை இப்படி வெளியே ஊரை சுற்ற விட்டுட்டு எப்படி பெற்றவங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நானும் என் பையனை கூட அடித்து உதச்சி வளர்க்குறேன் இந்த வயசுலேயும். இதெல்லாம் எப்படி யாரும் அடிக்க மாட்டாங்களா, கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படியெல்லாம் கூட கேட்டிருக்கேன். இதெல்லாம் போகிற வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியில் இது நம்ம வீட்டுக்கே வரும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. எல்லாம் பிறக்கும்போதே வாங்கிட்டு வர வாரம் அப்படிடி, வாங்கிட்டு வர வாரம் அப்படி. இவன் பெற்றவங்க ஒரு நாள் கூட சொல்லித்தராம இருந்திருப்பாங்க. என் பையனுக்கு காட்டு வேலை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு சோறு வைக்கிறது எப்படி, டீ வைக்கிறது எப்படி, ஏதோ தக்காளியாவது வணக்கி சாப்பிடணும், ஒரு வேலை தெரியலன்னு ஒருத்தரை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்கேன். இத்தனை நாள் அங்கே போய் சென்னையில் இருந்தான். ஒரு நாளாவது அவங்க எதை செஞ்சு கொடுக்கல, இதை செஞ்சு கொடுக்கல, அது தெரியாது இது தெரியாதுன்னு இருந்தது கிடையாது. ஒரு சோறை வடிச்சாவது தயிரை ஊற்றி திங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இவளுக்கு வீட்டில் என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காளுங்க? கேட்டால் வேலை செய்ய சொல்லிட்டா போது மூஞ்ச 10 முழத்துக்கு நீட்டிக்கிறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் பிள்ளை செல்லமாக வளர்ந்துருச்சோ என்னவோ, செல்லமாக வளரல, நல்லா குருந்தாணி மாதிரி பெருத்து போய் வளர்ந்துருக்கான்னு தான் சொல்லணும். குளிக்காம இருந்தா உடப்பெல்லாம் அரிக்குமா அரிக்காதா? நீயே சொல்லு பாப்போம். எனக்கெல்லாம் ஒரு நேரம் காலையில குளிக்கலன்னா ஐயோ சாமி, அன்னைக்கு முழுக்க எனக்கு வேலையே ஓடாது. இவ எப்படி குளிக்காமே கிடக்கானே தெரியலம்மா. போட்ட துணியே போட்டிருக்கா, மாத்தணுன்ற அந்த எண்ணமே இல்லை. எப்படி இப்படி இருக்கிறா? ஐயோ சாமி, எப்படி இப்படி புள்ள வளர்த்துருக்காங்கன்னே தெரியல. ஒன்று வீட்டு வேலை தெரியலனாலும் சுத்தபத்தம் ரொம்ப முக்கியம். ஆனால் எப்படி சுத்தமே இல்லாமல் இப்படி பாண்டையா புள்ள வளர்ந்துருக்கானே தெரியல. என் வீட்டு வாரிசு வேற இவ வயிற்றுல வளருது. இன்னும் அது எந்த லட்சணத்தில் வளருமோ என்னமோ தெரியல. எப்படி பேசுறாங்க ரெண்டு பேரும். நீ அம்மாவையா என்ன ஒரு வேலை கூட செய்யாம வச்சு வளர்த்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டில் ஒவ்வொரு தடவை எப்படி பேசுறாங்க. இல்லடி, நிஜமா அதுல சென்டமுருன்னு நினைச்சே பார்க்கல. நீ அவ்வளோதானா? என்னடி சீக்கிரம் சீக்கிரமா எழுதுன? ஓ ஓ அதுல போயிடுச்சா? ஓ அப்படியாடி? அதுலயாடி போயிடுச்சு, இதுல போகலையாடி? மாமா ஃபோன் தானே பேசிட்டு இருக்கேன், ஏன் அப்படி கிண்டல் பண்றீங்க? நான் உனக்கு கிட்ட பண்றீங்க, என் வாயி என் இஷ்டம், நான் பேசுறேன், உனக்கு என்ன? மாமாட்ட சொல்றேன் பாருங்க. நானும் மாமாட்ட சொல்றேன் பாரு. மாமா மாமா இப்படியே பேசுனீங்கன்னா அப்புறம் நான் அழுதுருவேன். எப்படியா நானும் அழுதுருவேன். அட அட அட, என்ன சத்தம் என்ன சத்தம்? ஆனங்கதத்தை என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாமா வேணும்னே கிண்டல் பண்றாரு. தாத்தா தாத்தா, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இது வேணும்னே கிண்டல் பண்ற தாத்தா. டேய், உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நிறைஞ்சா அடி வாங்குவ. நான் என்ன தாத்தா பண்ணுனே? கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு தாத்தா. சரி விடுமா விடு. 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதுக்கு இந்த தாத்தாவோட கிஃப்ட். எனக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆனதுக்கு கிஃப்டா? அப்ப நாங்களும் தான் பாஸ் ஆனோம், அப்ப எங்களுக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கலையே. டேய், சின்ன புள்ள முதல் தடவை ஒரு இதுல மார்க் எடுத்திருக்கா. இப்ப நாங்களும் 10வது படிக்கும்போது சின்னதா தான் இருந்தோம், எங்களுக்கு கொடுக்கலையே தாத்தா. தாத்தா எனக்கு பிடிச்ச கேமரா. அன்னைக்கு மண்டபத்துல வச்சு எல்லாத்தையும் போட்டோ எடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தல, யாருமே போன் தரமாட்டேனாங்கல்ல. படிக்கிற வயசுல போன் இருக்க கூடாது, அதான் உனக்கு கேமராவே வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ தாத்தா.
ஓஹோ அப்படி போகுதா? சரி சரி சரி, நாங்க எப்ப வாங்கணுமோ அப்ப வாங்கிக்கிறோம். டேய், பிள்ளையோட போட்டி போடக்கூடாது. விடுத்தாத்தா, எத்தனை கப்பு எத்தனை மெடலு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். யாராவது எனக்கு வாங்கி கொடுத்தீங்க ஏதாவது? டேய், சின்ன பிள்ளையோட போட்டி போடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். அப்படி ஒன்னும் கேட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்ல, கேட்காம வாங்கி தரணும், அதுதான் அதிசயம். சரி சரி, உனக்கும் ஒண்ணு வாங்கி தரேன். சரியா தங்கம்? தங்கம் எம்மாடி, மாப்பிள்ள வந்துட்டாரு போல இருக்கு. போ போ. என்னங்க வாங்க. என்னது இது? ரூம்குள்ள போய் பேசிக்குவோம் வா. ரூம்குள்ள பேசுறதெல்லாம் இல்ல, எது வந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. அம்மா, அத்தை நாங்க கோவிலுக்கு போனோமா, அங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கம்மா, பார்க்கவே சங்கடமா போச்சு, அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓஹோ, இவங்களுக்கு பாவம் பார்த்து கூட்டிட்டு வரீங்களோ ரெண்டு பேரும்? இவங்களுக்கு பாவம் பார்க்கறது ஒண்ணு, நம்மளே போய் பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டுக்கிறது ஒண்ணு. யாரு சொல்றதை கேளு. என்னால கேட்க முடியாதுங்க, கேட்கவே முடியாது. முதல்ல வெளியே போய் சொல்லுங்க. என்னடி பேசிட்டு இருக்க? நம்ம அவங்க சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவங்கள வெளியே விட முடியும் சொல்லு பாப்போம். பாக்குற 4 பேர் என்ன சொல்றாங்க? சம்பந்தி குடும்பத்தை இப்படி நடுத்தரவுல நிறுத்திட்டு தான் உங்க பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணணுமான்னு கேக்குறாங்க. நம்மளா வந்து பெரிய இடத்து சம்பந்தம் பண்ணணும்னு சொன்னா, இல்ல நம்ம ஒண்ணு இவங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டோமா? இவங்களா தானே காலில் விழுந்து நான் கட்டி வைக்கிறேன், எம்பிட்டு நான் நகை வேணாலும் போடுறேன்னாங்க. இவங்க வீட்டு பொண்ணு இல்லைன்னா நம்ம 100 சவரன் போட்டு கூட பொண்ணு ரெடியா தானே இருக்கும். அப்புறம் என்ன? யாரு கொஞ்சமாவது பார்த்து பேசு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஒண்ணு இவங்க வீட்டு பொண்ணை கொடுங்க, பொண்ணு உங்க வீட்டுல எடுத்தாதான் எடுக்கணும், இவ்வளவு போட்டு நீங்க கட்டியே கொடுக்கணும்னு நான் கேட்கல, புரியுதா? இவங்களாதான வம்படியான எவ்வளவு வேணாலும் செய்வேன் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி கொடுத்ததுக்கு நாளை பின்ன யாரு நம்மள என்ன சொல்ல முடியும்? எலெக்ஷன் டைமும் புரிஞ்சுக்க. நீங்க போங்கம்மா, உள்ள போங்க. அத்தை நீங்க வாங்க, உள்ள வாங்க. சாப்பாடு இருந்தா போட்டு கொடுங்க. என்னையா என்ன வாயை திறக்க கூடாது? எலெக்ஷன் டைம்னு பாத்துக்கிட்டு இருந்தா இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க நீயே. ஏய், எலெக்ஷன் டைம்டி, இந்த நேரத்துல இப்படி விட்டோன்னு வையே, இதுவே நமக்கு ஓட்டு கம்மியா போயிருண்டி. ஏற்கனவே அவன் கூடவே இருந்து குளிப்பறிச்சுக்கிட்டு இருக்கான், இதுல நீ வேற கம்முனு இரு. இன்னைக்கு இவங்களை நம்ம அரவணைக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னைக்கும் பின்னாடி என்ன நடக்க போதோ அதையெல்லாம் கணிச்சுதான் நான் ஒவ்வொன்றையும் பண்ணுவேன். ஆமா, கணிச்சு பண்ணீங்க. ஏற்கனவே உன்னை கூட்டிட்டு வந்து வீடே நாரி போய் கிடக்குது, இதுல இதையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க. என்னடி சாப்பாடுலாம் எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வை. ஏண்டி முறைச்சுக்கிட்டு வர? மாப்பிள்ள முதல்ல ஒரு விஷயம் பண்றாருன்னா சிரிச்சு இதான் பண்ணணும். என்ன இப்படி முறைச்சுக்கிட்டு பழக்கம்? என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே ஒரு தேவங்க வீட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க, இப்ப அதை பெத்ததை வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க. கேட்டா கோயில பிச்சை எடுக்கலாம், பார்க்கவே சங்கடமா இருக்கான். இவ வேணும்னே தான் நடிச்சிருக்கா. இவங்க கோவிலுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க போய் அவ தட்டை எடுத்துட்டு உட்காந்துருக்கா. பார்த்தோன்னே பாவப்பட்டு இவங்க கூட்டிட்டு வந்துட்டானுங்க. ஷோ ஆண்டவனே, என்ன சொல்றதுன்னு தெரியலப்போ. மாப்பிள்ளை எது பண்ணாலும் சரியாதான் பண்ணுவாரு. நீ எதுவும் வாயை திறக்காத எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், கம்முனு இரு. ஆமா, என் வாயை அடக்கிறதுக்கு தான் எல்லாரும் இருப்பீங்க. இங்க பாரு, ஊர் வாயை அடக்கணும்னா உன் வாயை கொஞ்சம் அடக்கித்தான் ஆகணும். எம்மாடி, அம்மா என்னமாச்சு? ஏன் அலற? அம்மா, எல்லாரும் என்னங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கம்மா, யாருக்குமே என்னைங்க பிடிக்கலம்மா. என்னடி எல்லாரும் திட்டுறாங்களா? மாப்பிள்ளையுமா? ஆமாம்மா, என்ன ஊர் பொறிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் பேசுறம்மா, எனக்கு இறங்கவே பிடிக்கலம்மா. என்னடி சொல்ற? மாப்பிள்ளை இப்படி பேசுறாரா? இங்க பாரு, நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப, மாப்பிள்ளை அப்படிலாம் பேச மாட்டாரே. பொய் சொல்லலம்மா, உண்மையாதம்மா சொல்றேன். உங்க ஆத்தா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா? ஒப்பாரி வைக்கதான் சொல்லி கொடுத்துருக்காளா? நீ எல்லாம் ஊர் பொறுக்கதான் லாக்கி அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசுறாம்மா. என்னால தாங்க முடியலம்மா, என்னால இங்க இருக்க முடியலம்மா, என்னை கூட்டிட்டு போயிருமா. கல்யாணம் ஆகி 3.25 நாள்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுடி. அப்படிலாம் பேசாத. உனக்கு இந்த கல்யாணத்துல இந்த வாழ்க்கை உனக்கு அமையணும்னு மொத்தத்தையும் வித்து எல்லாம் பண்ணி இருக்கு. இப்படி நீ பேசக்கூடாதுடி. குடும்பம் 1000 தான் இருக்கும், அனுசரிச்சுதான் போகணும். இப்படி எடுத்தவங்க கவுத்தெல்லாம் பேசக்கூடாதுமா. இல்லம்மா, எல்லாரும் என்ன திட்டுறாங்கம்மா, எனக்கு இருக்கவே பிடிக்கலம்மா. அந்த மனுஷன்றாங்கம்மா. குடும்பம்னா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். ஏன் உன் அண்ணிக்காரி நம்ம வீட்டுல செய்யலையா? இல்ல உன் அக்கா கறி தான் போன வீட்டுல செய்யலையா?
அதுவும் இல்லாம இது தலைவர் குடும்பம் வேற, நல்ல 4 பேர் வருவாங்க போவாங்க, எல்லாம் செஞ்சு தாண்டி ஆகணும். இப்படி எல்லாத்துக்கும் தொட்ட தொண்ணூறுக்கு அழுதா எப்படி? சொல்லு பாப்போம். இதுக்கு தான் அம்மா அப்பயே சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கும்போதே எல்லா வேலை வெட்டியும் செஞ்சு கற்றுக்க, அப்போதான் போகிற வீட்டில் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னா கேட்டியா நீ? பேச்ச துளி கூட சட்டம் பண்ணுறதில்ல. இப்போ பாரு, அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. என்னால முடியலம்மா. ஏண்டி, நீ நல்லா இருக்கணும்னு தானடி இம்புட்டியும் பண்ணியிருக்கு. இப்படி நீயே அழுத எப்படிடி? அதுவும் இல்லாம நானே போறதுக்கு போக்கடா இல்லாம கோயில கையேந்தி நிக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டி. மாப்பிள்ளையும் தலைவரும் தான் என்னை இங்க கூட்டிக்கிட்டே வந்தாங்க. நீ இப்படி பேசுனீன்னா சங்கடமா இருக்கா இல்லையா அம்மாவுக்கு? போக எல்லாம் கத்துக்கலாம். அம்மா தான் வந்துட்டேல, அம்மா இங்கதான் இருக்க போறேன், நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னம்மா சொல்ற? நீ இங்க இருக்க போறியா? ஆமாம்மா, உங்க அண்ணனும் கைய விட்டுட்டான், அவளும் என்ன கைய விட்டுட்டான், எல்லாரும் கைய விட்டாங்க. நான் எங்க போறது சொல்லு பாப்போம்? ஒருத்தரும் தவச்சவைக்கு தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்க இந்த ஊர்ல. தலைவர் தான் நீங்க வாங்க நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிக்கிட்டு வந்த. அப்படி அம்மா, அப்ப நீ எங்கேயும் போமா, இங்கே இரும்மா. அம்மா எங்கடா போறேன்? எங்கேயும் போல, உன் கூடயே தான் இங்க இருக்க போறேன். அழக்கூடாது அம்மா, நான் இருக்கேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த இதெல்லாம் கூட்ட சொன்னாங்கம்மா, அத கூட்டிக்கிட்டு இருக்கேன். புள்ள தாச்சு புள்ள, 3 மாசம் 5 மாசம் வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நீ போய் உட்காரு, அம்மா நான் எல்லாம் கூட்டுறேன். வேண்டாம், விடு. உட்காரு, நான் பாத்துக்கிறேன், உட்காரு. இடத்துல எதுவும் போடலைன்னா அதை குத்தகைக்காவது விடலாம்ல தம்பி. அவர் போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு வேலை வாய்ப்புன்னு எதுவும் இல்லை. அது ஒண்ணுதான் கிடக்கு. அதை வச்சுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு இருக்கேன். அதையும் குத்தகைக்கு விட்டுட்டு அப்புறம் என்னையா பண்றது சோத்துக்கு? அதான் பையன் இருக்காளக்கா, பையனை வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே. எத்தனை காலத்துக்கு தான் அப்படியே வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்க கஞ்சி ஊற்ற முடியும்? பார்த்துக்கோங்க. அண்ணன் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் 1 வருஷத்துக்கு ஓட்ட முடியுமா? அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க காலம் முழுக்க? குத்தகைக்கு விட்டாலாவது மாசம் இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒருக்குன்னு ஏதோ ஒரு பணம் கிடைக்கும். அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்ல. இல்லைப்பா, அது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாமல் என் பையன் எப்பயும் இப்படியேவா இருக்க போகிறான்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனும் மாறுவான். அந்த நேரத்தில் குத்தகைக்கு விட்டு அந்த காசை கொடுத்து மீட்ட முடியாமல் போச்சுன்னா அப்புறம் அது வேற சிரமையா. அதனால வேண்டாம்ப்பா, இருக்கட்டும். எனக்குமே இப்போ இடம் தேவைப்படுது. பெசாட்டுக்கு காடை வேணா கொடுத்துருங்களே. இல்லைப்பா, அவர் வாங்கி போட்டது. அதுவும் இல்லாமல் இந்த பையன் வேலை வெட்டிக்குன்னு எதுவும் போகிறதும் கிடையாது. அப்படின்னும் போது இவனை நம்பி வர பிள்ளைக்குன்னு ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு வேணுமில்ல. அதை நம்பி இவனுக்கு ஒரு பொண்ணு குட்டி கொடுப்பாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீட்டை கட்டிவிட்டாரு. கடன் இல்லாமல் எங்களை போகும்போது எல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் காலத்துக்கும் நாங்கள் கடன் இல்லாமல் வாழ்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு குட்டி கொடுக்கறதுனா கூட ஏதோ ஒரு காடுகரை இருக்குன்ற ஒரு பேரை சொல்லியாவது பொண்ணை கட்டி போடுவேன். அதனால அதெல்லாம் கொடுக்கலையா? நல்ல விலைக்கு தரேங்க்கா. இல்லைப்பா, இப்போல்லாம் இடம் கொடுத்தா வாங்க முடியுமா? அப்போ எல்லாம் தங்கம் அம்புட்டு விலை கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு பவுனும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அதே வாங்க முடியலன்னு போது இது வருங்காலத்தில் வாங்க முடியுமா? அவர் சேர்த்து வச்சதை நான் விற்று அழிச்சிட்டேன்னா அப்புறம் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், இந்த பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து எல்லாம் விற்றே அழிச்சு தின்னுபிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? வேற யார்கிட்டயாவது கேட்டுக்கப்பா, நான் தரதா இல்லை. சரிங்கக்கா, நான் ஏதோ கேட்கணும்னு நினச்சி கேட்டேன். சரி விடுங்க, நான் வாரேன். அதுவும் இல்லாமல் இடத்துல சும்மா போட்டு வைக்காம ஏதாவது காய்கறி எதுவும் போட்டு விடுங்க. உங்கள் வீட்டு செலவுக்காவது ஆகும்ல. அவருக்கு காரியம் முடிஞ்சிருந்தாயே அதெல்லாம் பண்ணணும். இந்த 1 மாதம் கூட ஆகலை, ஆனோன்னு தான் எல்லாம் பண்ணணும். சரிங்கக்கா, சரி பாருங்க, வாரேன். சரிங்கப்பா. இவன் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் பரவாயில்ல. இவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான். என்னைக்கு தான் இவனுக்குன்னு பொறுப்புன்னு வருமோ தெரியலப்போ. ஒரு போன வருஷம் இருக்கோங்க மச்சான், அப்போதான் நகாப்பழம் சரியான மரம் சக்கை போட்டுருந்துச்சு. சரி பறிச்சுட்டு போவோன்னு சொல்லி உங்கள் அக்காவும் நானும் தான் இங்கே வந்தோம். வந்து சரி கீழே கிடக்கிறத பொறுக்கிக்கிட்டு இருந்தோம். ஏதோ கறிக்கிற சத்தம் கேட்டுச்சு. டக்குன்னு மேலே பார்த்தோம் பாருங்க, கரடி உட்காந்து நாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நூலிலே தப்பிச்சிட்டோம் மச்சான். கொஞ்சம் சிக்கியிருந்தான்னு வைங்க, அன்னைக்கு அம்பிட்டு தான் உயிரோட பார்த்துருக்க முடியாது எங்களை. ஐயோ, அதனால இந்த சோலைக்குள்ளே வர்றதே இல்லை. இன்னைக்கு உங்களை சுற்றி காட்டுவோன்னு தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். அடைச்சு அடட, இந்த செடி இங்கே இருக்கா? நம்ம வீட்டில் வேற செடி வைக்கணும்னு நினச்சேன். இங்கே இருக்குது பாருங்க, இது ஒரு கண்ணை கொண்டு போய் அங்கே வைப்போம். அழகுக்கா மச்சான்,
அழகும் வச்சுக்குவாங்க. இதில் ஒரு கிழங்கு இருக்கும், அதை வேக வச்சு நீங்களாம் நல்லா இருக்கும் மச்சான். இருங்க பறிச்சுட்டு வரேன். ஹலோ அழகு அண்ணே, சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுவோன்னு பார்த்தேன், அப்புறம் அங்கே மண்டபத்தில் வச்சுட்டு பேசவும் முடியல. அங்கங்கே பல பிரச்சனை நடந்ததுனால. வேலையாப்பா வீட்லையா? மழை நேத்தெல்லாம், அதனால இன்னைக்கு வேலை எதுவும் இல்லை. செவரெல்லாம் ஊறி போய் கிடந்திருக்கனால பெயிண்ட் இன்னைக்கெல்லாம் அடிக்க முடியாது, கொஞ்சம் காயிட்டும்னு சொல்லிட்டாப்பா. அதனால இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடையிலையா வீட்லையா? கடையில தான் இருக்கேன். சரிங்கண்ணே. வியாபாரம் எப்படியாவது? இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லப்பா, முதல்ல மாதிரி வியாபாரமே இல்லை. முதல்ல எல்லாம் எல்லாரும் நீ போடுற டீ கோசரமே ஓடி வருவாங்க பாக்குறதுக்கு. இப்பெல்லாம் யாரு வாரா? யாருமே வர்றதில்ல. முதல்ல மாதிரி ஓட்டமும் இல்லை. ஏதோ போக்குவரத்து ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊருக்காரவங்க எல்லாம் அங்க ஒரு பக்கத்துல டீ கடை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. யாரும் இங்க வர்றதில்லையா? ஐயோ, அப்புறம் அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஊர்ல ஊர் தலைவர் தேர்ந்தெடுக்க போறாங்க. சரிங்கண்ணே. ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வந்துருவதானே? பாப்போனே, மறுபடியும் எங்க அந்த ஊர் பக்கம் வர்றதுன்னு பாப்போம். அப்படிலாம் சொல்லக்கூடாதியா, நீ வரணும். அதுவும் இல்லாம உங்க அம்மா இங்க கோவில்ல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்கய்யா. பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. இப்ப தலைவர் தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பாக்குறாங்க. என்னன்னு சொல்றீங்க? ஐயா, நீ பாட்டுக்கு சண்டையை போட்டுட்டு அவங்களோட போயிட்ட. அமுதாமும் அப்படியே போயிருச்சு. இந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி போயிருச்சு. உங்க அம்மா போறதுக்கு போக்கடம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டாங்கய்யா. அதுவும் இல்லாம இங்க நேத்தெல்லாம் இந்த நேரத்துல மழையான மழையில கூட யார் வீட்லயும் அன்றதுக்கு இடம் விடலையா. கோவில்ல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில நாங்க தலைவர் எல்லாம் பூஜை கொடுக்க போயிருந்தோம். அப்பதான் பார்த்து அப்புறம் தலைவர் இருந்துட்டு நம்ம வீடு இருக்கும்போது எதுக்கு நீங்க இங்க இருந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓஹோ சரிங்கண்ணே. என்னப்பா ஓஹோ சரிங்கண்ணேன்ற? நீ எதுவும் பண்ணலாம்ல? பாவையா, இத்தனை வருஷம் நீ தான் பார்த்துக்கிட்ட வச்சுக்கிட்ட. ஒரு வேலை வெட்டிக்கு அனுப்ப மாட்டேன். இன்னைக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, பார்க்கவே சங்கட்டமா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் பெத்தவங்க தானே, கொஞ்சம் மனசெரிஞ்சு அவங்கள ஏத்துக்கலாம்ல? இல்லைண்ணே, நான் எல்லாத்தையும் தாங்கி 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 ஒரு அளவை வெறுத்து போயிட்டேனே. மனசெல்லாம் முழுக்க இப்போ கஷ்டத்துல மட்டும்தான் இருக்கேன். மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி சுமக்க முடியாதுன்னு இத்தனை வருஷம் அவங்களுக்காகவே உழைச்சேன். இனிமேலாவது என் பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்குமாவது உழைக்கணும். இத்தனை வருஷம் நான் பார்த்தேன். இதுக்கப்புறம் அவங்க பிள்ளை வீட்லேயும் கொஞ்ச நாள் இருந்து பார்க்கட்டுமே, எப்படி பார்க்குறாங்க என்னன்னு தெரியும்ல. அப்போயாவது இந்த அழகோட அருமை என்னன்னு புரியும். அதனால விடுங்கண்ணே, விடுங்க. எப்படியோ ஒன்று பாதுகாப்பாக இருக்காங்கல்ல, அது போதும்.